கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நீங்கள் கல்வி கற்பதற்கான சூழல் இருந்தாலும் அல்லது இல்லாமல் போயிருந்தாலும் கற்ற கல்வியை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும். உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உற்சாகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. பாட்டினுடைய முடிவிலே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் நம்மை பார்த்து, நம் இளைஞர்களை பார்த்து சொன்னான், தான் வாழக்கூடிய நாட்டு மக்களை பார்த்து சொன்னான், வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல் பால் ஒருவன் அவன் கண் படுமே. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பெரிய ஜாதி, நான் சின்ன ஜாதி, நீ சின்ன ஜாதி, நான் பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, நீ ஆம்பளை நான் பொம்பளை, நான் பொம்பளை நீ ஆம்பளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, யார் கல்வியை கையில் எடுத்துக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று இந்த சமூகம் சொல்கிறதோ, அவர்கள் யாரையெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் கையிலே கல்வி வந்தால் எவனெல்லாம் மேல் அதிகாரமாக இருக்கிறானோ அவனெல்லாம் கல்வி கற்ற அந்த தாழ்ந்த ஜாதிக்காரனின் கால்களில் வந்து நிற்பான் என்று பேசுகிறான் ஆரிய படை கடந்த பாண்டியன். கல்வி என்பது மிக மிக நுட்பமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் கற்ற கல்வி சிறிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்துங்கள். பயன்படுத்துங்கள் என்றால் என்ன பொருள்? இதோ நான் கல்வி கற்றிருக்கிறேன், எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு ஆண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து வேறு ஒரு புலம் பெயர்ந்து வந்து நின்று பேசுவது வேறு, ஒரு பெண் புலம் பெயர்ந்து வந்து வேறு ஒரு நிலத்தில் நின்று பேசுவது என்பது வேறு. நான் கற்ற கல்வியை ரசூல் அல்லாஹ் சொன்னது போல் நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் பயன்படுத்துகிறேன். சிறிய அளவாக இருந்தாலும் அதை பயன்படுத்து என்கிறார். உங்களுக்கு தெரியாததல்ல, பேர்ணாம்பேட் மக்களுக்கு தெரியாத ஹதீஸா? ஒரு அடிமை அவன் விடுதலை வேண்டும் என்கிறார். ரசூல் அல்லாஹ் கேட்கிறார், உன்னிடத்தில் பகரமாக என்ன இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும். ரசூல் எல்லாம் மறுக்கிறார். உன்னை போர் செய்து அடிமையாக பெற்றிருக்கிறோம், இலவசமாக விடுதலை கிடைப்பதில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு. பணம் மட்டும் அல்ல நான் சொல்லுகின்ற விலை. இந்த உலகத்தில் நீங்கள் எதை கை வைத்தாலும், எதை நீங்கள் தனதாக்கிக் கொள்ள நினைத்தாலும், எதை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள நினைத்தாலும் அதற்கு என்று விலை இருக்கிறது. அதை தருகின்றவன் தான் அதற்கு உரிமை கொண்டாட முடியும். நான் வெளியில் போகிறேன் என்கிறான் அவன். நபிகள் மறுக்கிறார். அவன் ஒரு கம்பிளியை போர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறான், கையில் சில பேரீச்சை பழங்களை வைத்திருக்கிறான். அவர் சொல்கிறார், இந்த கம்பிளி இருக்கிறதே அதை பகரமாக கொடுத்து விட்டு போ. அவன் சொல்கிறான், விடுதலை அடைந்து நான் போக வேண்டும் என்றால் இதுதான் எனக்கு காப்பு, என்னால் தர முடியாது. அப்படி என்றால் உன் கையில் இருக்கக்கூடிய பேரிச்சை பழங்களை கொடுத்து விட்டு போ. இல்லை, அது என் உணவுக்கு தேவையானது, நான் அது இல்லை என்றால் செத்து விடுவேன், என்னால் தர முடியாது. எதுவுமே தரவில்லை என்றால் உனக்கு எப்படி விடுதலை தருவது என்று யோசித்த நம் தலைவர் சொன்னார், படித்திருக்கிறாயா? ஆம், கல்வி கற்றிருக்கிறேன். நீ கற்ற கல்வியை எங்கள் அசஹாபிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு அதன் சம்பளமாக விடுதலையை பெற்றுக்கொண்டு புறப்படு என்று சொன்னார். கற்ற கல்வியை விடுதலையினுடைய பகரமாக கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். நான் யோசித்து பார்க்கிறேன், எதற்காக இத்தகைய பள்ளிக்கூடங்கள் சிலாகிக்கப்பட வேண்டும்? நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், என் மனதிலே ஒரு பிரார்த்தனை ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பிரார்த்தனையை நான் சொல்லுகிறேன். பேர்ணாம்பட்டியில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு முன்னால் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இங்க பள்ளிக்கூடங்கள் உண்டு, இந்த பகுதியில் கல்லூரி இல்லை. ஒரு பெண்களும் படிக்கக்கூடியதற்கு ஏதுவாக ஒரு கல்லூரி நான் அடுத்த முறை பேர்ணாம்பேட்டிற்கு வருகின்ற பொழுது இங்கே நிர்மாணிப்பதற்கான ஏற்பாடுகள் வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் பேரருளாலும் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நான் இந்த மன்றத்தில் வைக்கிறேன். கல்வியை கற்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை அந்த குழந்தைகள் பார்த்துக் கொள்வார். வெறும் பணம் அல்ல,
வெறும் பணத்தினால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு இல்லை என்றால் நம்முடைய குழந்தைகள் பெறுகின்ற பணத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, இத சொன்னீங்கன்னா நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கு நினைவுபடுத்துறேன். இந்த செயின்ல ஒரு டாலர் போட்டிருப்பேன். நான் இதை யாருக்கும் காட்டினது இல்லை இது வரைக்கும். டிவியில கழுத்துல போட்டிருப்பேன், எடுத்து காட்டினது இல்லை. இந்த டாலர் இருக்குல்ல, இந்த டாலர்ல நடுவுல ஒரு ரத்தனம் இருக்கு. இந்த ரத்தனத்தை எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால பேங்காக் தமிழ் சங்கம் மொழி அரசி அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. நான் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சேன். எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன். எங்க அம்மா அதை பெட்டியில எடுத்து வச்சாங்க. எனக்கு புத்தி நேரா போய் அது என்ன விலை இருக்கும்னு பார்த்தேன். சூப்பர் விலை, வித்துறலான்னு முடிவு பண்ணேன். எங்க அம்மா சொன்னாங்க, உன் மொழிக்காக உனக்காக கொடுக்கப்பட்டது, கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதாவது நகையா போட்டுக்கோ. ஏன்னாங்க 2.5 வருஷம் வேலை செஞ்ச எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரு டாலர் பண்ணிட்டேன். 2.5 பவுன் டாலர் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு வெளில கிளம்புனா என் பையன் சின்ன பையன் மா அப்படின்னா, என்னடா சூப்பர் அப்படின்னா, தேங்க்யூ. ஷூ போட்டுக்கிட்டே சொல்ல, ஸ்கூலுக்கு போறான், பிரைமரி ஸ்கூல். இன்னும் 25 இயர்ஸ் போனாலும் டிசைன் சூப்பர், டிசைன் பழசே ஆகாது, சூப்பர் அப்படின்னா. இந்த பொடிய இந்த வார்த்தையை சொன்னானே எனக்கு புரியலையே. நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் இருக்குல்ல சென்னையில, அது வெளியில சிக்னல் ஒண்ணு இருக்கும். 2 வீலர்ல அந்த சிக்னல்ல நிக்கிறேன். தெருவுல எழுதி போட்டிருக்காங்க நிறைய வாசகங்கள். உங்கள் எத்தனை பேருக்கு வாசகங்களை வாசிக்கும் பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் நல்ல பொன்மொழிகள் எதாவது வாசிச்சுட்டு போயிருக்கேன். அதுல எழுதி இருந்ததுங்க ஒரு வாசனை. திடீர்னு இருந்து என் புள்ள 10 நாளைக்கு முன்னால சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. கடவுள்னு கையெழுத்து போட்டிருக்குது. என்ன வாசகம் தெரியுமா? நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். அது ஒருவன் இல்ல, ஒருத்தி. அவன் அதான் சொல்லிட்டு போனான். என் புள்ள 25 வருஷத்துக்கு அப்புறமா இது உன் கழுத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். டிசைனே மறக்க முடியாத அளவுக்கு அது என் வீட்டு கதவுக்குள்ள வந்துடும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், பொருள்கள் கைமாறும் என் தோழமைகளை. பொருள் கைமாறும், புத்தி கைமாறுமா? லக்ஷ்மிக்கோ சரஸ்வதிக்கோ இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? லக்ஷ்மியுடைய பண்டாரத்துல எது கொடுத்தாலும் அது கொஞ்சம் குறையும், அருள் சேர சேர நிறையும். ஆனா லக்ஷ்மியுடைய பண்டாரல எடுத்த உடனே நிறையும், கொடுக்க கொடுக்க நிறையும். கல்வி, கல்வி ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஆதாரம்ங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப எல்லாம் குழந்தைகள், நான் டீச்சரா தான் இருக்கிறேன், இன்னும் நான் டீச்சரா தான் இருக்கிறேன். இந்த பெற்றோர்கள் மீது எனக்கு பெரிய கவலை உண்டு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அப்ப செகண்ட் மார்க் யார் வாங்க? நான் 58% தான் வாங்கினேன். ஸ்கூல்ல காலேஜ்ல எம்ஏ முடிக்கும் பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டேன். ப்ராக்ரஸ்னு பேர் அதுக்கு. யூ ஷோ ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்க்கு பேர் தான் அறிவு. இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்கன்னா யாருக்கு பெருமை தெரியுமா? ஜாவிதுக்கு தான் பெருமை. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.